ஹாய் வெல்கம் சகஸ்திரா விலாக். துபாயிலிருந்து இந்தியாவுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. விசாவும் முடிஞ்சு போச்சுங்க. ஸோ 24 நாங்கள் வந்து டிக்கெட் போட்டிருந்தோம். நைட்டு 1:30க்கெலாம் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஃப்ளைட் என்னமோ 5 மணிக்கு தான். ஆனால் வந்து ஏர்போர்ட்டில் நம்ம ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே இருக்குது. ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம வெயிட்டிங் செக் பண்ணுற ஏரியாவுக்கு தான் போனோம். போன உடனே என்ட்ரன்ஸ்லேயும் இந்த மாதிரி போர்டு இருக்கும். இதில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம போகிற ஃப்ளைட் வந்து ஸ்பைஜெட்டு தாங்க. மதுரைக்கு தான் போகணும். செக்கிங் பண்ணுறதுக்கு அதிலேயே நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏரியா நம்பர் 3க்கு தான் போகணும். ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம செக்கிங் பண்ணுறதுக்காக ஏரியா 3க்கு போகணும். நானும் வரிசையாக போய் பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஏரியா 6 வரல இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம போய் நம்ம லக்கேஜ் எல்லாத்தையுமேவும் செக் பண்ணி முடிச்சிடலாம் வாங்க. சரி, நம்ம வேகமாக வந்திருக்கோம், ஒரு 1:30க்கெல்லாம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்தா எனக்கு முன்னாடி எப்படி ஒரு 40 பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பாப்பாவை வேறு மிட் நைட்டில் எழுப்பி கூட்டிகிட்டு வந்ததால் ரொம்ப டயர்டாகவே இருந்தா. அவள் வேறு லக்கேஜ் மேலே உட்காந்துட்டு தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருந்தா. அதுக்கு நடுவில் பாப்பாவுக்கு வாமிட் வேறு வந்துருச்சு. நல்ல வேளை கையில் கவர் இருந்ததால் தப்பிச்சிட்டோம். வெயிட் எல்லாமே செக் பண்ணிவிட்டு லக்கேஜ் எல்லாத்தையுமே போட்டாச்சு. கொஞ்சம் டயம் இருந்ததால் பாப்பாவும் 15 மினிட்ஸ் அவங்க அப்பா கூட விளாண்டுட்டு இருந்தா. பாப்பா நினச்சிட்டு இருந்தா அப்பாவும் கூட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு தெரியாது அவங்க அப்பா கூட வரலை அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஹஸ்பண்ட் பாய் சொல்லவும் பாப்பா அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்பா நீங்கள் கூட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. சமாதானப்படுத்துறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அப்பா அவங்க அப்பாவை கட்டிப்பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தா. டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு நான் கிளம்பிட்டேங்க. செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு 15 மினிட்ஸ் நம்ம நடக்கணும். நடந்து அங்கே மெட்ரோ வருங்க. அங்கே போகிற டைம் தான் மெட்ரோ கரெக்டாக க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். மெட்ரோவும் வந்துருச்சு. பாப்பா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மெட்ரோவில் போகிறா. அதனால அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. ½ அன் ஹவர் அழுதுட்டு இப்போ தாங்க சிரிக்க ஆரம்பித்தா பாப்பா. மெட்ரோலேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போனால் பிளானட்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஏரியா வரும். துபாய்க்கு நம்ம விசிட்டிங் விசாவில் வந்திருந்தா நம்ம வாங்குகிற நகைக்கு ஜிஎஸ்டி கிடையாதுங்க. நம்ம வாங்கின நகையையும் பில்லையும் இந்த இடத்துல காமிக்கணும். காமிச்சோம்னா ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட்டை அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. இல்லை நமக்கு பணமாக தான் வேணும் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்லேயும் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். அங்கே போய் நம்ம இந்தியா மணிக்கு கன்வெர்ட் பண்ணி கேஷாக வாங்கிக்கலாம். 1 கிராமுக்கு நம்ம இந்தியாவோட காசுக்கு 24 ரூபாங்க. நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதால 20 ரூபா தான் கொடுத்தாங்க. நான் ஜுவல்ஸ் எதுவுமே வாங்கலைங்க. என் கூட வந்தவங்க ஜுவல்ஸ் வாங்கினதால இந்த டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் சென்ட்டு பாட்டில், மேக்கப் கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையாவே இருந்துச்சுங்க. ஆனால் இங்கே எதுவுமே நம்ம வாங்க முடியாது. எல்லா ப்ரைஸுமே ஹை லெவலில் தாங்க இருக்கும். ஏர்போர்ட்டு வேறு பெருசாக இருந்ததால் கேட்டு எங்கே இருக்குன்னே தெரியல. ரொம்ப நேரமாக நானும் பாப்பாவும் தேடிகிட்டே இருந்தோம். எப்படியோ ஒரு வழியாக கேட்டு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து கேட்டுக்கு வர்றதுக்கே எங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. அப்பா இருந்துட்டு அம்மா எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா. இது மாதிரி 6ன்னு போட்டிருக்கோம், அங்கே போகணுடான்னு சொன்னேன். அவள் உடனே ஓட ஆரம்பிச்சிட்டா. ஹேண்ட் லக்கேஜையும் செக் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வழியாக கையில் டிக்கெட்டும் வாங்கியாச்சு. இனி ஃப்ளைட் ஏற வேண்டியது மட்டும்தான் பாக்கி. துபாயில் வின்டர் சீசன் அப்படின்றதால நிறையா பேர் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. பாப்பா இருந்ததால் வேகமாகவே முன்னாடி விட்டுட்டாங்க. அதனால மெதுவாக சீட்டை தேடி போய் எப்படியோ சீட்டில் உட்காந்தாச்சுங்க. இருக்கிறதுலையே பெரிய வேலை என்ன அப்படின்னா ஹேண்ட் லக்கேஜை மேலே போடுறது தாங்க. எப்படியோ ஒரு அண்ணா உதவியால் ஹேண்ட் லக்கேஜும் மேலே வச்சாச்சு. துபாய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நைட் டயத்தில் அப்படியே தங்கமாக ஜொலிக்குதுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. டயர்டாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் தூங்கிட்டோம். ஒரு 1 ஹவர் கழித்து முழிச்சு பார்த்தா இங்கே பாருங்கள் சூரியனே உதயமாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் சூரியன் உதயமாகிறத இவ்வளவு கிட்ட இருந்து பார்த்துருக்கேன். வானம் ஆரஞ்சு கலரில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. பாப்பா டயர்ட்னஸில் தூங்க ஆரம்பிச்சிட்டா. ஃப்ளைட் மதுரை கிட்ட வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட் லேண்ட் ஆயிரும். வீட்டுக்கு வந்தக்கப்புறம் கொஞ்சம் வேலையாக இருந்ததால் இந்த வீடியோ வந்து 1 வீக் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேங்க.
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏர்போர்ட்டில் இறங்கி செக்கிங் எல்லாமே ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுங்க. லக்கேஜ் எல்லாமே வந்துருச்சு. லாஸ்ட்டாக ஒரு லக்கேஜ் மட்டும் வரவே இல்லைங்க. அதுக்கு மட்டும் 1/2 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு வழியாக லக்கேஜுமே வந்துருச்சுங்க. நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.